ஹாய் அபீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். வென் ஃப்ரெண்ட்ஸ் டர்ன்ஸ் இன்டு ஹஸ்பண்ட். ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெட்டிங் ஹாலை தான் பார்க்குறோம். கிம் தேயாங் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? டேய் நான் சிரிப்பு பிசோமர்றோம் அப்படின்னு தேயாங் தான் அவன் முன்னாடி நக்கலாக சிரிச்சிட்ருக்க ஜங்குக்கை பார்த்தா சொல்லிகிட்ருக்கா, எப்பா இதோட 3வது தடவை கேட்குறேன், சம்மதமாக இல்லையாப்பா? நல்ல நேரம் வேறு போயிட்டே இருக்கு அப்படின்னு ஃபாதர் சொல்லிகிட்டு இருக்க. தேயாங் என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் இருக்காங்க, மானத்தை வாங்காத, சீக்கிரம் சொல்லு. இப்படி கீழேருந்து தேயாங்கோட அப்பா தான் பயங்கர டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போவார், இருக்கவனு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் இப்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கை தான் பார்க்குறான். டேய் மச்சான், என்னடா யோசிக்கிற? அதான் எல்லாத்துக்கும் டீலிங் பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன? நானும் கிளியரு நீயும் கிளியரு அப்படின்னு ஜேகே தான் தேயாங் கிட்ட வந்து சொல்கிறான். டேய் பேசாமறோம், எங்கள் அப்பா வேறு இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். ஏப்பா தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான்ப்பா இருக்குது, சொல்லுப்பா. இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே போனால் நான் சம்மதம் ஃபாதர் அப்படின்னு தேயாங் தான் ஜங்குக்கை ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே சொல்கிறான். ஜான் ஜங்குக்காகிய சம்மதம் ஃபாதர். நீ என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாகிற? ஃபஸ்ட்டு உங்ககிட்டே கேட்டிருக்கலாம் போல இருக்கே. நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு ஜேகே தான் தேயாங்க பார்த்து சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபாதர் இன்பாக்ஸ் எடுத்து காட்ட 2 பேரும் அவங்கவுங்களுக்கு ரிங்கை போட்டு விடுறாங்க. இப்போ சுற்றி இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஒரு சைட்லேருந்து மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாப்பும் விசிலுமா பயங்கர ஹெவியாக கேட்குது. தேயாங் தான் இப்போ பார்க்குறான். டேய் கலகுடா, டேய் ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான்ஸ். டேய் நாடா முழுகிறீங்க, அடுத்து என்ன? கிஸ் 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 கிசுக்கே கிஸ்ஸா கிஸ்ஸா கிஸ் கிசுக்கே. இப்படி ஜிமின் சூபின் பெக் 3 பேரும் தான் கீழே இருந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. தேயாங்க்கு தான் இதை பார்த்துட்டு செம கடுப்பாகுது. ஷோ இவனுங்களை யாரா கூப்பிட்டது? அத்தா ஜிமினா வந்தன் வை அப்படின்னு தேயாங் தான் ஜிமினை பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஏப்பா சம்மதம் சொல்ல தான் இவ்வளோ நேரம் பண்ணீங்க, இதுக்குமாப்பா எல்லாரும் இதுக்கு எப்போன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதுக்கும் லேட் பண்ணாதீங்கப்பா, அடுத்த முகூர்த்தம் இருக்குது, போகணும், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா. ஃபாதர் நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி கிஸ் பண்ணுறது? அப்படிக்கா திரும்புங்க அப்படின்னு ஜங்குக் தான் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு தேயாங்க பார்த்து கண்ணடிக்கிறான். தேயாங் தான் அவனை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். அது சரி, நீங்கள் பண்ணால் மட்டும் போதும்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு ஃபாதர் சொல்லிட்டு அவர் சைடில் திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் கீழே இருக்கவங்க எல்லாரோட கண்ணும் இவங்க 2 பேரும் மேலே தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தேயாங்கே பார்த்துட்டு அவன் பேக்கெட்டை தான் பிடிச்சி கிட்டே இருக்கிறான். தேயாங்க்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. டிஜேக்கு என்னடா பண்ணுற? பார்த்தா தெரில, கிஸ்ஸு தான். டேய் போகிறமுக்கு என்ன விளையாடுறியோ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஜங்குக்கை தள்ள பார்க்குறான். டேய் பண்ணுறதுன்னா என்ன உண்மையாக பண்ணுறதுன்னு நினச்சியா? நீ தலையை மட்டும் சாச்சிக்க, இந்த பூச்செண்டை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போது தேயாங்கோட தலையை ஒரு சைடாக சாய்க்க வச்சுட்டு அவன் கையில் இருக்க ஃப்ளவர் பொக்கையை வச்சுட்டு ஹைட் பண்ணிகிட்டே ஏதோ உண்மையாலுமே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆக்டை கொடுக்குறான். டேய் என்னடா உண்மையாகவே பண்ணுறானுங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு பெக்கா சோபிடு தான் ஷாக் ஆகிடுதுங்க. நீங்கள் 2 பேரும் நம்பிட்டீங்கல்ல, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் 2 பேரும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணி விடுறான். ஷாக்கக்குறை இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, இதுக்கே ஷாக்கான எப்படி? ஜிமினா என்னடா சொல்கிற? அவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கடா. அதுவும் அவனுக்கு 2 பேர் சாதா ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை, சின்ன வயசுலேருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க. அவனுங்க எப்படிறான்? பெக்கு தான் இப்படி அடுக்கடுக்காக கொஷினாக கேட்டு தள்ளுறான் ஜிமின் கிட்ட. ஆனால் ஜிமின் இந்த கொஷின் எதுக்கும் ஆன்சர் பண்ணாமல் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டுருக்க ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கா. டேய் ஃப்ராடு, யாரோ வேணா நம்பவை, ஆனால் நீ நினச்சதை நடத்தி விட்ட அப்படின்னு அவன் மனசில் தான் நினச்சிட்ருக்கான். டேய் ஜிமினா ஒன்று தாண்டா அப்படின்னு பெக்கு தான் ஜிமினை போட்டு உழுக்கிறான். டேய் பாடு, என்னடா அவனுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி போட்டு உழுக்கிற? டேய் என்னடா சொன்னேன்? அவனுக்கு 2 பேருக்கு டீலுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னேன். டேய் ஏன்டா உயிரை வாங்குற? அங்கே பார், பந்தி முடிஞ்சு பீடா போட்டுட்ருக்கான் ஒருத்தன். உனக்கு இப்போ இந்த டவுட்டு தான் முக்கியமா? டேய் அது இல்லைடா, எனக்கு சோறு தாண்டா முக்கியம், சோறு தான் முக்கியம், ஒழுங்காக மூட்டு வந்துரு அப்படின்னு ஜிமின் தான் அவங்க 2 பேரையும் சாப்பிட்றதுக்கு அப்படி தள்ளிட்டு போயிடுறான்.
இப்போ இந்த பக்கம் தயாங்கும் ஜங்குக்கும் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. தயாங், வாட் இஸ் திஸ்? வந்த எல்லாரும் உன்னை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? என்னமோ ஃபோர்ஸ் பண்ணிக்கலாமன்ற மாதிரி. டேட், அப்போ இது என்ன ஃபோர்ஸ் மேரேஜ் இல்லையா? என்னமோ எனக்கு பிடிச்சி தான் அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங், என்ன பேசிகிட்டு இருக்க? என்னமோ நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ண மாதிரி பேசுகிற? இதெல்லாம் எப்போவோ டிசைட் பண்ண விஷயம். வெரி லாங் பேக். டேட், தயாங். ஷோ, 2 பேரும் கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், வந்த கெஸ்ட்டெல்லாம் இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதோ சண்டை நினைக்க மாட்டாங்களா? போங்க, போய் கெஸ்ட்டெல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தான் தயாங்கோட அப்பாவை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. டேய், என்னடா இன்னைக்கூட மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு, இன்னைக்கு உனக்கான பிக் டே, ஹாப்பியாக இரு. மா, நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. என்னடா ரொம்ப தான் சலிச்சிக்கிற? அங்கே பாரு ஜங்குக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு அப்படின்னு தயாங்கோட அம்மா சொன்னதும் தயாங் தான் இப்போ பார்க்குறான். டேய் சக்கரை, காட்டுறா. மீ போதும், போதும். ஜங்குக்கோட அம்மா தான் அவனுக்கு லட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. தயாங்க்கு தான் இப்போது செம கடுப்பாகுது. எல்லாம் இவனால தான். இவன் பேச்சை கேட்டதுக்கு தேவையில்லாமல் இந்த கல்யாணம் வர அப்படின்னு தயாங் தான் கடுப்பாயிட்டு அவன் மைண்டில் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் எனக்கு லட்டு சாப்பிட்டே வயிறு நம்பிடும் போல இருக்கு. ஐயோ, வேணாம் போதும் இந்தா தண்ணி குடிச்சிக்கோ. நீ இன்னும் லஞ்ச் வேற சாப்பிடணும். எல்லாம் உனக்கு பிடிச்ச மெனுவாக தான் சொல்லியிருக்கு. ஃபுல்லாக சாப்பிடு என்ன. ஆமாம், எங்கே தயா, அவனும் நீ ஒன்றா தானே சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஜங்குக் தான் வாட்டர் பாட்டிலை வாயில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா தயாங் தான் அவன் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி ஜங்குக்கை பார்த்தா செமையாக முறைச்சிட்டு இருக்கான். ஐயோ, இவன் வேறு முறைக்கிறானே, சமாளிப்போம் அப்படின்னு ஜங்குக் அவன் மைண்டில் நினச்சிக்கிட்டு இப்போ தயாங்கிட்ட தான் போகிறான். ஐயோ புருஷா, ஏய் நான் காண்டேத்திரியா? ஏய் கூல் சும்மா சொன்னேன். எல்லாரும் இங்கே தான் பார்க்குறேன். கழுத்துலேருந்து கையிடுறா. தயாங் தான் கடுப்பில் ஜேகேயோட கழுத்தில் லாக்கை போட்டு பிடிச்சிருப்பான். சரி, இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி உருன்னே இருக்கிற? இங்கே பாரு, ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு தயாங் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். டேய் தயாங்கு, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? என்னமோ இந்த கல்யாணம் நடந்தால் எல்லாமே முடிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. நாம தான் எல்லாம் பேசி கிளியர் பண்ணிக்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்க, தயாங் பேசல தான் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ எதனால் இப்படி 2 பேருக்கு நடுவுலையும் இந்த மேரேஜ் வேண்டாம், என்ன டீல் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஜங்குக்கோட அப்பாவும் தயாங்கோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. கேஜே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியை கொரியாவில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு மட்டுமே ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பாண்டிங் அப்படி இருக்கணுன்றதுக்காகவும், அதுவும் இல்லாமல் அவங்க பசங்களுக்கு வெளியில் யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா கம்பெனியோட ஷேர்ஸ் அப்புறம் இந்த ஃபேமிலியும் பிரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவே ஜேகேக்கும் தயாங்குக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறதா அவங்க சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இது இவங்க 2 பேருக்குமே தெரியும். என்னதான் வீட்டில் இவங்க பேரண்ட்ஸ் இவங்க 2 பேருக்கும் தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க 2 பேரும் என்னவோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் வளர்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணாத குறும்பு சேட்டன் எதுவுமே இருக்காது. ஆனால் என்னதான் தயாங் ஜங்கு கூட சேர்ந்துட்டு என்ன திட்டு வேலை பண்ணாலும் அவன் படிக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருப்பான். ஸோ எப்பயுமே கிளாஸ் டாப்பர்னா அது தயாங் தான். கிளாஸ் ஒர்க், ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட்டுன்னு எல்லாத்துலேயும் தயாங் கரெக்டாக இருப்பான். அவனுக்கு அவன் ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணணும். அதுலேயும் அவனுக்கு இப்போ மேரேஜ் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவனுக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும், அடுத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை பார்க்கணும், அவங்க கூட டேட் பண்ணணும், 2 பேர் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும், அப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும். இப்படி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பான். ஆனால் அவன் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காமல் அவன் இந்த ஃபேமிலி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணுன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபாதர் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போவும் தயாங்கால இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லவும் முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறது அவங்க கூடவே சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடிட்டு சுற்றிட்டு திரிஞ்ச நம்ம ஜங்குக்கு தான். 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்குமே அவங்கள பற்றின எல்லா சீக்ரெட்ஸுமே தெரியும். தயாங்கோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஜங்குக். நல்லா பார்ட்டி பண்ணுறது, ரேசிங் போகிறதுன்னு படிக்கிறத தவிர எல்லாமே பண்ணுற ஒரு பக்கா பேக் பெஞ்சர் தான் ஜங்குக். ஜிமின் பேக், சூபின், அப்புறம் இவங்க 2 பேர் இப்படி மோஸ்ட்டாக கேங்காகவே தான் இருப்பாங்க. ஸோ தயாங் மேரேஜுக்கு அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் ஜங்குக் தான், மச்சான் என்னடா உனக்கு ஏன்டா அப்படி உருன்னே இருக்க? பின்ன என்ன பல்ல கட்டிகிட்டு இருக்க சொல்கிறியா? கடுப்பாக வருது. ஏன் தான் அப்படி வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. சரி இப்போ என்ன பண்ணுன்ற? என்ன என்னமோ எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரி பேசுகிற?
உனக்கு எந்த கவலையுமே இல்லையா? வேணாம் சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? உனக்கும் பிஸ்னஸ்லாம் எடுத்து ரன் பண்ணணுன்னு ஆசை தானே, அதுக்கு தானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட. அதான் அதான் அந்த ஒரு விஷயந்தான், இல்லைன்னா நான் பாட்டுக்கு. சே அங்கே டென்ஷன் ஆகாத, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன? என்ன? ஏய் நான் சொல்லிட போகிறேன், நாம் எப்படிடா பண்ணிக்க முடியும்? மச்சான் மாமான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கும் மேலே நம்ம 2 பேரை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும். அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. என்னோடய லைஃப் பார்ட்னர் பற்றி நிறைய ட்ரீம் இருக்குது எனக்கு. எனக்கு பார்க்கணும், பழகணும், அப்புறம் டேட்லாம் போகணும், பிடிக்கணும், லவ் பண்ணணும், அப்புறம் தானே இந்த கல்யாணம்லாம். உடனே தெரியும்ல, நான் யார் கூடயாவது டேட் பண்ணி ஏன் ஃப்ளர்ட் பண்ணியாவது பார்த்துருக்கியா என்ன? நான் பக்காவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருந்தேடா என் ஃப்யூச்சருக்குன்னு. எல்லாத்தையும் சொதப்புற மாதிரி இப்போ சே எதை கேட்டாலும் ஆல்ரெடி சொன்னது தானேண்ணா எப்படி? அதெல்லாம் டே மச்சான், எனக்கு தெரியாதா நீ எப்படின்னு? இங்கே பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குது. டேய் இரு அவசரப்படாத, கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். இந்த கம்பெனி சார்ஜ் ஏதோ பிரியாதுல்ல, நீயும் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி டேட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வீட்டில் ஒத்துக்கிறேன். நாங்கள் டிவோர்ஸ்க்கு எப்படிடா ஒத்துப்பாங்க? டேய் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டே இருக்காதடா. கம்பெனி நீ டேக் ஓவர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அது டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எஸ் யூ ஆர் ரைட். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் இந்த யாங்க கேட்க மாட்டேன். என் லைஃப் என் ரூல்ஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், டீலு முடிஞ்சுதா? இதுக்கு போய் என்னமோ பெருசா அப்படி இப்படின்னு. அது சரி, என் பிளான்லாம் பக்காதான். ஆனால் நீ என்ன பண்ணுறதா பிளானு? உனக்கு என்னை பற்றி தெரியாதா? எந்த பிளானும் வச்சுக்கூடாது, அதுதானே என் பிளானு. டேய் அதுக்குன்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படி இருந்துடலான் இருக்கியா? நீ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற, ஆனால் நான் இந்த நிமிஷம் வாழ்கிறத பற்றி யோசிக்கிறேன். என்ன பார்க்குற? இப்போதைக்கு பிளான் நம்ம கல்யாணம் மட்டும்தான் மாமே. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீலை பேசிட்டு இந்த கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் ஜங்குக்கும் தயாங்கும் தான் ஃபோட்டோ ஷூட் தான் நடக்குது. சார் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார், இன்னும் கொஞ்சம். ஓகே சார் இப்போ அப்படியே அவர் இடுப்பில் கையை வச்சு அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கோங்க சார். இப்படி ஃபோட்டோகிராஃபர் விடாமல் அடுத்தடுத்து போக சொல்லிக்கிட்டே இருக்காரு. தயாங்கு தான் ரொம்பவே கடுப்பாகுது. ஆனால் ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு ஜாலியாக போஸ் கொடுத்துட்ருக்கான். சார் தயாங் சார், அவரை கொஞ்சம் பாருங்கள் சார், நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க. யோ அந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே எடுக்க வேணாம், ஸ்டாப் பண்ணு. சார் அவ்வளோதான் சார், முடிஞ்சுது. இதுதான் சார் முக்கியமான ஷாட்டு, இதை மட்டும் எடுத்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டு பெட்ரூம் ஹாலில் மட்டும் மாட்டி பாருங்கள் சார், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் சொல்ல தயாங்க ஜெக்கவும் தான் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. நாயா ஃபோட்டோகிராஃபரு ஷார்ட்டு கீட்டுன்னு டபுள் மீனிங்காக பேசுகிற அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு வரான். சார் யார் சார் நீங்கள்? ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு, நடுவில் வரக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் வருவோம், எங்கள் 5 பேர் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடு, இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணுறோம், பெட்ரூம் ஹாலில் மாட்டுறோம். டேய் ஜிமினே, உன் மூஞ்சில் வேண்டாம் முழிப்பான், டெய்லி காலையில் உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போய் வழங்கின மாதிரி தான் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் இவர் பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிறாரு. டேய் அதே கலெக்டர் வேலைக்கு தானே நீயும் வர, மறந்துடாத. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு மாறி கலாச்சிட்டு மேரேஜ் கப்புள் ஃபோட்டோ ஷூட்டு நடக்காமல் இவங்களோட குரூப் ஃபோட்டோ தான் நடக்குது. ஸோ இப்படியே கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய இப்போ கட் பண்ணா ஜேகேவும் தயாங் தான் வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. தயாங் தான் டென்ஷனாக தம் அடிச்சிட்டு இருக்கா. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், யோசிச்சிருக்கணும். உன் பேச்சை கேட்டு இப்போ அப்படி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? கீழே வீட்டில் இருக்கவே முடியல, அது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு. டேய் என்னடா பண்ணுற? இப்போ மட்டும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ணாகவே மாட்டேங்குது, அப்படியே எல்லாம் நெஞ்சிலே நிற்கிது, கீழேயும் போக மாட்டேங்குது, மேலேயும் வர மாட்டேங்குது. என் மீ வேற கம்னு இருக்காமல் நிறைய லட்டாக ஊட்டி விட்டுருச்சு. டே அழ கூட ஒரு பஃப் எடுத்து தரேன் அப்படின்னு ஜங்குக் தான் தயாங் கையிலேருந்து வாங்கி அவன் பஃப் எடுத்துட்டு இருக்கான். ஏய் ஜங்குக், டென்ஷன் பண்ணாதடா, சீரியஸாகவே இருக்க மாட்டியா நீ? ஏய் அதான் கிளியராக பேசிட்டோம்ல, சும்மா என்னதுக்கு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிற. எதே புலம்புறேண்ணா?
கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு தயாங் தான் டென்ஷனாக சொல்லிட்டு இருக்க. அது அப்படின்னு ஜங்குக் பேச வர இப்போ நிறைய குட்டீஸ் தான் மேலே ஓடி வருதுங்க. ஜங்குக் மாமா, தயாங் மாமா, உங்கள் 2 பேரையும் கீழே பாட்டி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. தயாங் தான் இப்போ அந்த குட்டி பண்ணை தூக்கி, ஏய் குட்டி வாண்டு, என்ன அவனுக்கு அப்படி சிரிப்பு? வெக்கம் வரா? அது கீழே ஒரு ரூமுக்கு போனேன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்கே நிறைய சாப்பிடலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த பாப்பா க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் தான் இப்போ அந்த பாப்பா கிட்ட, ஆமாம், நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போன? சாக்லேட் எடுக்க தானே? ஆமாம் குக்கி மாமா, அங்கே ஒரு ட்ரே ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாத, காலையில் நான் வருவேன், எனக்கு தரணும் சரியா அப்படின்னு இந்த பாப்பா சொல்ல தயாங் தான் இப்போது, காலையில் எதுக்கு? இப்போவே நீ என் கூட படுத்துக்கோ, நம்ம 2 பேர் நைட் ஃபுல்லாக சாப்பிட்லாம். இல்லை மாமு, நான் கேட்டேன், அது தப்போ, நீங்கள் 2 பேரும் தான் இருக்கணுமா அந்த ரூமில், அந்த ரூம்குள்ளே வேறு யாருமே வரக்கூடாதான். நாங்கள் எல்லாருமே குக்கி மாமா வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம், இங்கே யாரும் தூங்க மாட்டோம். ஏன் எதுக்கு அங்கே போகிறீங்க? இங்கே தூங்கலாமே. நானும் அதை கேட்டேன், ஆனால் ஜிமின் மாமா தான் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஏதோ பண்ண போகிறீங்களா, அது ஒரே சவுண்டாக வருமா அப்படின்னு அந்த பாப்பா சொன்னதும் தயாங்கோட ஃபேஸே பயங்கர டெரர் ஆகிடுது. ஆனால் ஜங்குக் தான் அந்த பாப்பாவோட வாயை அப்படியே பொத்தி தூக்கிட்டு போயிடுறான். அடியே வாயாடி, எதுக்கிட்டே இப்படி வாயடிக்கிற? இந்த ஜிம்மின் நாய டேய் இப்படி சொல்லிட்டே அவன் கீழே இறங்கி தான் போகிறான். இப்போ கீழே ரூமில் பார்த்தா ஜிமின் பெக் சூபின் 3 பேருமே அந்த ரூமை தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டே பெக்கே, இன்னைக்கு என்ன பாட்டுறா போடுவாங்க? வேற என்ன, நம்ம பிளேலிஸ்ட் தான் இருக்குல்ல, ஆசே மாச அல்லான பொண்ணு. ஏய் ஜிமினா, இந்த பாட்டுறா, வந்துச்சே ஃபீலிங்ஸா, வந்துச்சே ஃபீலிங்ஸா. இப்படி சூபினும் பெக்கும் தான் பாட்டெல்லாம் பாடி ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஜிமின் தான் இப்போ, டேய் பாட்டை போடுறதாடா விஷயம், போடுறது தான்டா விஷயம். டேய் ஜிமினே, டேய் சோக்கா சொன்ன, ஏய் ஆமாண்டா ஆமாண்டா, அப்போ இன்னைக்கே ஜின் சிடின் சாக் 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 ஜின் சிடின் சாக். இப்படி அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க தயாங் தான் இப்போ வேகமாக கதவை திறந்துட்டு வரான். ஏய் மயிறு, என்னடா அதெல்லாம், இதுக்கூட அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இப்படி தயாங் கத்த ஜிமின் தான், டேய் புது மாப்பிள்ள தயாங்கே, ஆமாச்சான் இப்பயே சூடாக இருக்கிற. ஆனால் தயாங் தான் டென்ஷன் ஆகிட்டு அந்த கட்டிலில் போட்டிருக்க பூ எல்லாத்தையும் களைச்சி விட்றான். அதை பார்த்துட்டு பெக்கு தான், டேய் ஏடா களைச்ச, எவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட் ஷேப் உன்னால் வர வைக்க முடியுமாடா, எவ்வளோ நேரம் பண்ணுடா நான். ஏய் இருக்கவங்க தான் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்களும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்படி தயாங் அப்செட் ஆகி பேச சூபின் தான் இப்போது, டேய் தயாங்கு, நாங்கள் என்னடா பண்ணிட்டோம், உங்கள் அம்மா தான்டா இதெல்லாம் ஏதோ சாம்பியம் சங்கரதாயம். டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு ஜிமின் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்க, தெரிலடா அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சூபின் சொல்லிட்டு இருக்க. ஓ தயவு செஞ்சு எல்லாம் வெளில போகிறீங்களா? எனக்கு கடுப்பாக வருது. சரி மச்சான் டென்ஷன் ஆகாத, சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில தான் போகிறாங்க. ஆனால் ஜிமின் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு இப்போ திரும்பி, மச்சான் என்ன? அது பில்லோ கடியில் ஒன்று வச்சிருக்கேன், அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜிமின் சொன்னதும் தயாங் தான் இப்போது என்ன இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது ஜெல்லு. அவ்வளோதான், தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஏய் நாயே புறம்போக்கு பரதேசி, கையில் சிக்கினா அவ்வளோதான் நீ அப்படின்னு பில்லோ தூக்கி தான் அடிக்கிறான். அதுக்குள்ளே அவன் கதவை சத்திட்டு ஓடிடுறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, டேய் ராசுக்குட்டி சக்கரை, இன்னைக்கு ஊருக்கண்ணே உன் மேலே தான்டா. மீ போது மீ, எத்தனை சுற்று தான் சுற்றுவீங்க? வாய் பேசாத, துப்பு. தோ தோ, எல்லா கண்ணும் போயிடுச்சு. எல்லாரும் கண்ணும் போச்சா? முக்கியமாக இவரு கண்ணு போச்சான்னு பாரு மீ அப்படின்னு ஜங்குக் தான் அம்மாவும் பையனும் பண்ணுறதை பார்க்க முடியாமல் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மிஸ்டர் ஜியானை பார்த்து தான் சொல்கிறான். டேய் அவரை விடுறா, இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஓ மீ, திரும்பவும் பஸ்ஸில் தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன நீ சலிச்சிக்கிற, இதெல்லாம் சொல்லணும்ல, இதெல்லாம் கடமை. இங்கே பாரு, உன் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால என்கிட்ட சண்டை போடக்கூடாது, சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், அவன் கூட அனுசரித்து போகணும், இதானே அப்படின்னு ஜங்குக் தான் மனப்பாடமாக சொல்கிறான். மனப்பாடமே பண்ணிட்டியா, சந்தோஷம். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க
தேங்கோட அம்மா தான் உள்ளே வராங்க. குக்கிமா லேட் ஆச்சு, ஜங்குக்கு ரெடியா அப்படின்னு கேட்டுட்டே அவங்க இப்போ ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் கையில் தான் அவங்க கொண்டு வந்த பால் சொம்பை கொடுக்குறாங்க. ஐயோ ஆண்டி, என்னது இது? என்னாலாம் முடியாது. ஃபுல்லாக ஒரு சொம்பு பாலை குடிச்சேன்னு வைங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகாமல் இருக்குது. அப்புறம் விடிகிற வர டாய்லெட்டில் தான் இருப்பேன். ஆட ஜங்குக், இது நீ மட்டும் குடிக்கிறதில்ல, தேங்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு பாதி பாதியாக 2 பேரும் குடிக்கணும். ஓ சரி சரி. ஆனால் இது என்னது? இதுவில் என்னமோ மிதகுது. அது பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ எனக்கு பாதாம் பிடிக்காதே. ஐயோ டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? சக்கரை டைம் ஆச்சுடா. தேங்க வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பான்ல, உள்ளே போ. அவன் நேரம் தூங்கியே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் மைண்ட்லேயே நினச்சிட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். டேய், என்னடா பண்ணுற? நீ தூங்கிட்டு நினச்சா? இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. சரிண்ணா, பால் குடிக்கிறியா? உங்கள் மம்மி கொடுத்தாங்க அப்படின்னு ஜங்குக் கேட்டதோ தேங்க தான் பார்த்து முறைக்கிறான். சரி முறைக்காத அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ தேங்க பக்கத்துலேருந்து உட்காடுறான். சரி என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னது என்ன? டேய், உனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வரல, பேசாமல் ஏதாச்சும் கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்டேன். ஓ அது சொன்னியா? சரி அப்படின்னு தேங்க சொல்ல ஜங்குக் தான் இப்போ அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, வேணாங்கிறவனுக்கு தான் அதுவே நினச்சிட்டு இருப்பானுங்களாம். ஏய் நான் கொழுப்போம், நான் அந்த மாதிரி மூவி கூட பார்க்க மாட்டேன் என்னை பார்த்து. ஏப்பா டேய், சும்மா தாண்டா சொன்னேன், விட்றா. சரி வா கேம் போடலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்ல இப்போ 2 பேரும் மொபைல் எடுத்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேய் என்னடா பண்ணுற? என்ன அப்படி தான் பண்ணுவேன். டேய் என்னடா இப்படி போடுற? அப்படி தாண்டா போடுவேன், ஏன்னா பொருள் அந்த மாதிரி. டேய் தைரியம் தான் முன்னாடி வாங்கடா. டேய் அது என்னடா பின்னாடி இருந்து போடுறது? இப்படிலாம் சொன்னால் விட்டுருவேன்னு நினச்சா? போட்டே இருப்பேன், நீ எந்திரிக்கவே முடியாது. இப்படி 2 பேரும் கேம் விளையாடுன்ற பேரில் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த பக்கம் வெளியில் ஐயோ அண்ணி, இவனுங்க என்ன இப்படி சத்தம் போடுறானுங்க? ஐயோ அதானே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்க? ஐயோ மான போகுது. ஆமாம் அண்ணி, நல்ல வேலை சின்ன பசங்களாம் எங்கள் வீட்டில் படுக்க வச்சாச்சு. ஆமாம், தயாங்க தான் சொல்லணும், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ அதான் அண்ணி எனக்கு புரியலை. இப்படி 2 பேரோட அம்மா தான் உள்ளேருந்து வர சவுண்ட் எதனாலும் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு இமேஜினேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங் தான் எதாச்சியா விளையாடிட்டு நோட் பண்ணுறான். வெளியில் அவங்க நின்றுட்டு இருக்கிறது அந்த டோர் கீழே ஷேடோவில் தெரியுது. இந்த பக்கம் வந்தா அவ்வளோதான் ஒன்று. ஏய் சாமர் அங்கே பாரு அப்படின்னு தயாங் ஜங்குக்கு தான் கூப்பிட்டு காட்டுறான். உன்னோட மம்மியும் என்னோட மீயும் தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. என்ன எதுக்கு இங்கே நின்றுருக்காங்க? எதுக்கு நிற்கிறாங்களா? நான் மச்சான் பச்சை குழந்தையாவே இருக்கிற. இப்போ பார் எப்படி போவாங்க அப்படின்னு ஜங்குக் தயாங் கிட்ட சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணுறான். தயாங் மெதுவா முடியல. ஏய் ஆய புத்து, என்னடா பண்ணுற? அப்படின்னு தயாங் தான் ஷாக் ஆகிட்டு ஜேகேயோட வாயை தான் மூடுறான். ஆனால் இந்த பக்கம் கதவுக்கு வெளியில் ஐயோ அண்ணி, அச்சிச்சோ வாங்க போயிடும். ஓகேம்மா, வாழை 2 பேரும் குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா வேலை செய்யுது. அதான் 1க்கு 2 மாத்திரையாகவே போட்டேன் அதில். ஓகேம்மா என்ன சொல்கிறீங்க, நீங்களும் போட்டிங்களா? ஐயோ நானும் போட்டேனே. ஐயோ அப்படியா, 2 பேருமே போட்டோமே. இப்போ ஓவர் டோசேஜாக இருக்குமே. ஆக மொத்தத்தில் 2 பேரும் அந்த பாலில் 4 மாத்திரை போட்டு வச்சுருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜானோ மிஸ்டர் கிம்மு தான் இப்போ வராங்க. உங்களை மாதிரி மிரட்டி உருட்டி கல்யாணம் வேணால் பண்ணி வைக்கலாம், ஆனால் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா சில பல மேஜிக்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுதான் பண்ணோம் அப்படின்னு தேங்கோட அம்மா சொல்ல 2 ஃபாதர்ஸும் புரிஞ்சும் புரியாமல் ஒரு மாதிரி என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்படி இவங்க வெளியில் பேசிகிட்டு இருக்க இப்போ உள்ளே பார்த்தா போயிட்டாங்க பார்த்தியா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அது எப்படி? இல்லை எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம், அந்த அன்னைக்கு நைட்டு எல்லாமே அது எப்படி நடக்கும்? அது இல்லாமல்
ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் உடனே எதிர்பார்க்குது உங்களுக்கே தப்பா இல்லை? சரி விட்றா தயாங்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு? எனக்கு தான் செம்மையாக பசிக்குது. இந்த கல்யாண டென்ஷனில் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டேன், ஆனாலும் பசிக்குது. உனக்கு இன்னைக்கு தான் பசிக்கல. இவ்வளோ ஐட்டம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போது பிஸ்கெட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கே வாட்டர் பாட்டிலே காணோம்? அதானே எல்லாம் வச்சாங்க, தண்ணி பாட்டிலை காணோம். அது என்னது? இதுவா? இது நான் எடுத்துகிட்டு வந்த பால். சரி, நான் வெளில போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தேங்க் தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். பார்த்தா இன்னுமே வெளியில் அவங்க பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்க சவுண்டு தான் கேட்குது. இரு போகாத. ஏன் என்ன? டேய், இன்னும் வெளில தாண்டா இருக்காங்க. இப்போ போனீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஜேகே சொல்லவும் தேங்க்கு டென்ஷன் ஆகுது. அவன் பாட்டுக்கு இப்போ நேராக வந்துட்டு அந்த பாலை தான் எடுத்து குடிக்கிறான். ஜங்குக் தான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். நீ குடிக்கிறியா? உனக்கு வேணுமா? அப்படின்னு தேங்க் தான் குடிக்காத நிறுத்திட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். எனக்கு வேணாம், அதில் ஏதோ பாதாம்லாம் போட்டிருந்தாங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொன்னதும் தேங்க் தான் மிச்சத்தையும் குடிக்கலான்னு போக, இரு அவங்க வேறு எப்போ போவாங்கன்னு தெரில, கொடு. அப்புறம் எனக்கு தண்ணி தாகிடுச்சிதுன்னா அதானே, ஒன்று விட்டு வைக்க மாட்டேன், பிடிக்கலனாலும் பிடிங்கி குடிச்சிருவேன் அப்படின்னு தேங்க் சொல்லிட்டு இருக்க ஜங்குக் தான் அவன் கையிலேருந்து வாங்கி ரிமைனிங் மிச்சம் இருக்க பாலையும் குடிச்சிடுறான். இப்போ ஏன் 2 பேரும் விளையாடுறது தான் கன்டினியூ பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ தேங்க் தான், டேய் கேள்விப்பட்டியா? லூஹனுக்கு கல்யாணமாமே. மிஸ்ஸு. யார்? லூஹனுக்கா? ஆமாம்மா, கல்யாணம்னு சொன்னான். அப்படியா? யார் கூட? வேறு யார்? அவன் கூட இருப்பானே, அவன் ஃப்ரெண்டு, அவன் கூட. அவுட்ராடே. அவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டில், அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸா? அவங்க எப்பயோ லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க, 2 பேரும் லவ்வில் பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னு ஜேகே சொன்னதுமே தேங்க் தான் இப்போ அவன் விளையாடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன எப்படிடா ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்கவும் ஜேகேவும் இப்போ விளையாடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவனை தான் பார்க்குறான். இப்போ 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. என்னடா அது இப்படி சுடுது? ஏசி ஓடுதா இல்லையா? ஆனில் தான் இருக்குது, ஆனால் தெரியலையே, எனக்கும் லைட்டாக வைக்கையாக தான் இருக்குது அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்க. ஆனால் தேங்க்கு தான் இந்த பக்கம் இருக்க பாடி ரொம்பவே சூடேறுது. என்ன எது இப்படி நெளிகிற? இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் இப்போ எழுந்து ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். அவனால் ஒழுங்காக கூட இப்போ கொஞ்சம் நடக்க முடியல, ஒரு மாதிரி இருக்க அந்த இடத்துல பெயின் அதிகமாகுது. ஏன்னா ஆச்சு இவனுக்கு? இது இப்போ எக்ஸிட் கால் மாதிரி நடக்கிறான் அப்படின்னு ஜங்குக் தான் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கான். அவனுக்குமே இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் ஜங்குக்கை விட தேங்க் தான் அதிகமாக எஃபெக்ட் காட்டுது. ஏன்னா அந்த சொம்புலேருந்து முக்கால்வாசி பாலை தேங்க் தான் குடிச்சிருந்துருப்பான். இப்போ இந்த சைடு ரெஸ்ட் ரூமில் தான். எனது ஏன் இப்படி ஆகுது? ஐயோ வலிக்குது பயங்கரமா, முடியல. தேங்கு, என்னடா ஆச்சு? போய் ரொம்ப நேரம் ஆகுது, அளவே காணோம் அப்படின்னு வெளிலேருந்து ஜங்குக் தான் கத்திட்டு இருக்க. இப்போ தேங்க் தான் பாத்ரூம் டோரை திறந்துட்டு ஒரு டவலை கட்டிட்டு தான் வரான். என்னடா ஆச்சு? ஏன் டவல் கட்டிட்டு வர? அது ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு? ஃபேஸ் எல்லாம் சவந்து போயிருக்குது, என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, டைம் ஆச்சு, படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் தான் இப்போது அவன் பாட்டுக்கு வந்து படுத்துக்கிறான். திடீர்னு இப்படி தேங்க் ஒரு மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஜங்குக்கு தான் இப்போது எதையோ பார்த்துட்டு அவன் கண்ணு ஒரு மாதிரி வைடாகுது. பார்த்தா தேங்க் தான் அவன் மேலே பெட்ஷீட் தான் போத்திருக்கான். ஆனால் அதுக்கு மேலேயும் என்னவோ ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்குது. தேங் என்னடா அப்படின்னு ஜங்குக்கு தான் கேட்டுட்டு இப்போ தேங்க தான் பார்க்குறான். பார்த்தா தேங் எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அவன் ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே சவந்து போயிட்டு ஒரு மாதிரியாக இருக்கான். தேங்கு என்னடா ஆச்சு? நான் போய் ஏதாவது தண்ணி வேணா எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ எந்திரிக்கலான்னு போக தேங் அதுக்குள்ளே ஜங்குக்கோட கையை பிடிச்சி தான் இருக்கிறான். ஜங்கு ப்ளீஸ்டா, ஏதோ ஹெல்ப் பண்ணுறான், முடியல. என்னாச்சு? என்ன பண்ணுது? என்ன? வலிக்குதுடா, பயங்கரமாக வலிக்குதுடா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை எடுத்து தான் அவன் அங்கேயே அவன் டவல் மேலே வைக்கிறான்.
அவ்வளோதான், ஜங்குக்கோட ஐஸ் எல்லாம் ஒயிட் ஆகிடுது. ஜங்குக்கு அவன் கையை எடுக்க வர தேயாங் grip-ஆ பிடிச்சிக்கிறான். தேயாங்கானா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அவனால் சுத்தமாக கண்ட்ரோல்லே இருக்க முடியல. இப்போ ஜங்குக்கோட கையை தான் அப்படியே உள்ளே கொண்டு போகிறான். ஜங்குக்கு இந்த பக்கம் பயங்கரமாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருது. இப்போ தேயாங் தான் அவன் மேலே இருந்த பெட்ஷீட்டை அப்படியே தூக்கி போடுறான். ஜங்குக் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு அப்படியே இப்போ லைட்டை தான் ஆஃப் பண்ணி விட்டுறான். தேயாங், என்னடா ஆச்சு? என்ன பண்ணுற? ஜங்குக்கா முள்ளடா, ஏதாவது பண்ணுறா. ஜங்குக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரில. தேயாங் லிட்டரலி கெஞ்சவே செய்கிறான். ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணங்காட்டியும் தேயாங் பாட்டுக்கு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவனுக்கே அவன் பண்ண ஆரம்பிச்சிடறான். தேயாங் தேயாங் அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்க தேயாங் இப்போது ஜங்குக்கை பிடிச்சி கிட்ட தான் இழுக்கிறான். தேயாங், என்ன பண்ணுற? ப்ளீஸ் 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 வாயில் வாங்க ப்ளீஸ். தேயாங், ஜங்கு ஜங்குக்கா, ஜங்கு ஜங்கு படுறா படுறா. தேயாங் தேயாங் என்ன பண்ணுற? போக மாட்டேங்க. தேயாங் எங்க அதேங்க என்ன என்ன என்னது? கட்டு. தேயாங் தேயாங் ஜங்குக்கா ஜங்குக்கா தேயாங் வலிக்குதுடா. டேய் பொறுக்கி. ஜங்குக்கா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது 1/2 வரும். ஸோ இது கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வந்து சீக்கிரமே போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.